தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரமாக திருச்சி மார்க்கெட் பகுதியில் எம்ஜிஆர் சிலை முன்பு பிரச்சார வாகனத்தில் நின்று உரையாற்றினார். அப்பொழுது விஜய் ஆளும் திமுக அரசு மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: திமுகவை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது. பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதித்துவிட்டு ஓசி ஓசி என சொல்லி காட்டுகிறார்கள். எல்லோருக்கும் 1000 ரூபாய் தருவதில்லை, கொடுத்த சிலருக்கும் சொல்லி காட்டுகிறார்கள். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தாவேகா செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பில், சட்ட பிரச்சனைகளில் நோ காம்ப்ரமைஸ். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம். திருச்சியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் திமுக அரசு நன்றாக காசு பார்க்கின்றது. அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என திமுக சொன்னது செய்ததா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். திமுகவினரிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை. டீசல் விலை லிட்டருக்கு 3 குறைப்பு எனும் வாக்குறுதி என்ன ஆனது? மாணவர்களின் கல்வி கடன் ரத்து என்ன ஆனது? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் எனும் வாக்குறுதி என்ன ஆனது? மின் கட்டண கணக்கீடு மாதந்தோறும் எடுப்பதாக கூறிய வாக்குறுதி என்ன ஆனது என அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை திமுக அரசை நோக்கி முன்வைத்தார். திருச்சியில் மக்களின் குரல் கேட்கிறதா முதல்வரை என்று அவர் கூறியதும் மிகப்பெரிய ஒலி எழும்பியது. தொடர்ந்து திமுகவையும் அதன் அரசாங்கத்தையும் நேருக்கு நேராக விஜய் விமர்சித்து வருவதால் இதற்கு திமுக அரசு என்ன பதில் தரப்போகிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.